அம்சம் அளிக்க சொன்னது. ஆனால் அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தீர்கள். எல்லோரும் இந்தியர் எனில் சிவில் சட்டத்தை மட்டும் தனியாக கேட்பது ஏன்? இதனால் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுவார்களே. கொஞ்சம் ஏன்னா இந்த கேள்வியை நீங்க மாத்தி கேட்க வரும்னா கேட்கலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட 5 தடவை கேட்கப்பட்டு 2 தடவை ஒளிபரப்பு செய்யப்பட்டு ஒளிபரப்பு பார்க்க வேணாம். இந்த உள்ள மக்களுக்கு போகட்டும். இல்ல நிறைய கேள்வி வந்து ஒளிபரப்புக்காக பார்க்க வேணாம், மக்களுக்கு போக வேண்டிய கேள்வி தான் கேட்டிருக்காரு. நல்ல கேள்விதான். இங்க உள்ள உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரிய வேண்டிய கேள்விதான். அதாவதுங்க, இந்தியாவுல உள்ள சட்டம் இருக்குல்ல, முஸ்லீம்களுக்கு சில தனியான சட்டங்கள் இருக்குது. அதை பற்றி என்ன இருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளாமல் ஒரு தவறான பிரச்சாரம் நாட்டில் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்குங்க. அதனால அதை கொஞ்சம் விழாவாரியாகவே தான் விளக்க வேண்டியிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பு இல்லாத நாடு. அரசியல் சாசன பிரகாரம் எல்லா மதத்தவர்களும் தங்கள் விரும்பின மதத்தை பின்பற்றலாம், பிரச்சாரம் செய்யலாம், வழிபடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு அனுமதிக்கிற ஒரு நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எல்லா மதத்தவர்களுக்கும் தனி சட்டம் இருக்கு. நல்லா வழங்கிக்கணும். முஸ்லீமுக்கு மட்டும் இருக்கு, நீங்க தப்பா வழங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை அந்த காலத்தில் எழுதும் போது என்ன பண்ணாங்கன்னா, இந்துக்களை மதிச்சு அவங்களுக்கு 4 சட்டம், முஸ்லீமை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், கிறிஸ்தவர்களை மதிச்சு அவனுக்கு 4 சட்டம், சீக்கியர்களை மதிச்சு அவனுக்கு ஒரு 4 சட்டம். இதுல நீங்க உங்க மதப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே தவிர முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கப்படல. இது நீங்க விளங்கிக்கணும். இப்ப இந்தியாவுடைய சட்ட பிரகாரம் முஸ்லீம் ஒருத்தர் வந்து 3 தலைமுறையா சொத்து பிரிக்காம கூட்டு குடும்பமா வாழ்றாரு முஸ்லீம். அவருக்கு வருமான வரியில எந்த சலுகையும் கிடையாது. ஒரு இந்து ஒருத்தர் கூட்டு குடும்பமா வாழ்ந்தால் வருமான வரியிலே அவருக்கு சலுகை உண்டு. நல்லா விளங்கிக்கணும். இந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான வரியில அவங்களுக்கு சலுகை உண்டு. முஸ்லீம் கூட்டு குடும்பத்தில் இருந்தா அவருக்கு சலுகை இல்லை. ஏன் அதை மாத்துங்க நாங்க கேட்கல. அவங்க கூட்டு குடும்பங்கிற வரவேற்கத்தக்கதை நினைக்கிறாங்க, நினைச்சிட்டு போறாங்க. அதே மட்டும் நம்ம மாத்த சொல்லணும். அதே மாதிரி ஒரு யார் வீட்டு பிள்ளைய எடுத்து ஒருத்தர் இந்து வளர்க்கிறாரு, வளர்த்தா தத்து பிள்ளைன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு முஸ்லீம் வளர்க்கிறாரு, ஆனா இந்து வளர்த்தா செல்லும், முஸ்லீம் வளர்த்தா செல்லாது. இந்தியாவுல இந்தியா சட்டப்படிய ஒரு முஸ்லீம் யார் வீட்டு பிள்ளை எடுத்து தத்து பிள்ளைன்னு வளர்க்கிறாரு, தத்துலாம் கிடையாது, போட இஸ்லாத்துல கிடையாதுவாங்க. இந்து வளர்க்கிறாருன்னு வைங்க, தகப்ப மகனுடைய உறவு, வாரிசு, சொத்து கித்து எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி சீக்கியர்கள் இருக்காங்கன்னு வைங்க, சீக்கிய மதத்துக்காரங்க அவங்க அந்த சபைக்கு வரும்போது ஒரு கத்தியோட வரலாம். குருவாள், பாதி வாழ், வால்ல பாதி இருக்கும்ல. ஏன்னு கேட்ட அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கான். எப்படி எழுதிருக்கிறான்? சீக்கியர்கள் கத்தி வைத்து கிருபான் வைத்துக் கொள்வது அவங்களுடைய மத சடங்கில் உள்ளது. ஜனாதிபதியை பார்க்க போகும்போது கூட கத்தியோட போகலாம். நீங்க கூட உள்ள பிடிச்சி வச்சு போவான். ஒரு சீக்கியரா இருந்தாருன்னு சொன்னா அந்த கத்தி எடுத்துக்கிட்டு போனால் அது மத உரிமைன்னு வாதாடலாம். சட்டம் சொல்லுது, அப்படி இந்தியாவுடைய சட்டம் தான் சொல்லுது. அப்ப அந்த மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு என்று 4 விஷயங்கள்ல தனியா சட்டம் கொடுத்துரு. 4 விஷயம் தான். எல்லா சட்டமும் இந்து முஸ்லீம் கொண்டுதான் அந்த நாட்டில். நல்லா வழங்கிக்கணும். லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள் எல்லாமே முஸ்லீமுக்கும் அந்த சட்டம் தான், இந்துவுக்கும் அந்த சட்டம் தான். 4 விஷயங்கள். என்ன 4 விஷயம்? குடும்ப திருமண விஷயம் இருக்குல்ல, திருமணம் செய்யற விஷயம், விவாகரத்து விஷயம், பாகப்பிரிவினை அதாவது சொத்து உரிமை விஷயம், வக்ஃபு விஷயம். இந்த 4 விஷயத்துல மட்டும் முஸ்லீம்கள் அவங்க மதப்படி பங்கு வச்சுக்கலாம். இப்ப எங்க தகப்பனார் செத்து போயிட்டாரு, அவர் சொத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் நாங்க பங்கு வச்சுக்கலாம், அதை அனுமதிக்குது. இதுல வேற சமுதாயத்துக்கு பிரச்சனை இருக்கா? இதுல சமூக நிலைந்து கேடு இருக்கா? எங்க சொத்தை நாங்க பங்கு வச்சுக்கிறோம். இதுல பொதுவா சட்டத்துக்கு வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என் தகப்பனுடைய சொத்தை என்னுடைய மார்க்கப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அப்படி நான் எடுத்துக்கலாம். என் தம்பிக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம், என் தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதை இஸ்லாம் இந்திய சட்டம் அனுமதிக்குது. இதுல தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி விவாகரத்து பண்றோம், கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை. நாங்களா சமுதாயத்தில் வச்சு ஆணு பண்ணி என்ன பண்ணிக்கலாம், விவாகரத்து பண்ணிக்கலாம். அதை கோர்ட்டு ஒத்துக்கணும். மற்றவங்க கோர்ட்ல போய் பண்ணணும். இது ஒண்ணு. திருமணம் இருக்குது, நாங்க எங்க ஜமாத்துல வச்சு எங்க முறைப்படி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா அதை கல்யாணம்னு கோர்ட் அங்கீகரிச்சுக்கணும். அதுவும் திருமணம் தான். திருமண முறைகளை இஸ்லாம் கோர்ட்டு ஏத்துக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல முஸ்லீமுக்கு தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு கேடுமே இல்லை. இது வேற சமுதாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். வேற சமுதாய மக்களோட பாகப்பிரிவினை ஏற்பட போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட வக்ஃபு பிரச்சனை வரப்போறது இல்ல, வேற சமுதாய மக்களோட விவாகரத்தோ அல்லது விவாகமோ ஏற்பட போறது இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எந்த ஒரு இடையூறும் இல்லாத ஒரு சட்டத்தை இஸ்லாம் தந்திருக்கு. இதனால ஒண்ணும் யாருக்கு எந்த இடைஞ்சலும் இல்ல, எங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். சரி, இதை மாத்தணுங்கிறாங்க. இதை மாத்தணும், இதனால இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதனால இருக்கக்கூடாதுங்கிறாங்க?
ஒரு கேடும் இல்ல. இந்தியாவுடைய ஒருமை என்ன காரணம் சொல்லுவாங்க? ஒரு நாடுன்னா ஒரே மாதிரி தானே சட்டம் இருக்கணும். கேட்க நல்லா இருக்குது. ஒரே மாதிரி சட்டம் இருக்கா? இங்க கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்கா? அப்படி சொல்லக்கூடியவர்கள் முதல் என்ன பண்ணணும்? சிவில், இதெல்லாம் சிவில விடுங்க, கிரிமினல் சட்டம் இந்தியாவில் ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. தமிழ்நாட்டிலே ஒரே மாதிரி இருக்குதா? இல்ல. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க எந்த ஆம்பளையும் எந்த பொம்பளையும் கூட்டிட்டு போய் விசாரம் பண்ணலாம், போலீஸ் வராது. ஏன்? 5 ஸ்டார் ஹோட்டல் அனுமதி வாங்கிட்டாங்கல்ல. 5 ஸ்டார்னா அனுமதி வாங்கிடுது, அதுக்கு ஸ்டார். 5 ஸ்டார்ல ஒரு ஸ்டார் வந்து விசாரத்துக்கு, ஒரு ஸ்டார் பாருக்கு, ஒரு ஸ்டார் நீச்சல் குளத்துக்கு. ஸ்டார்ங்கிறது வசதிக்கு கொடுக்கலாம். 5 ஸ்டார்னு சொன்னா 5 வசதி எங்க இருக்குன்னு அர்த்தம். என்ன வசதி? அதாவது தண்ணி அடிக்கலாம், பார் அடிக்கலாம், மாநிலம் முழுசு மதுவிலக்கு இருந்தாலும் 5 ஸ்டார் ஹோட்டல் அடிக்கலாம். அப்ப பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு. இதை மாத்து முதல்ல. காபர டான்ஸ் ரோட்ல விட்டு குறவுங்கிறது டான்ஸ் ஆடுவான், அவன் மேல கேசப்பட்டு உள்ள தள்ளிடுவாங்க. இதையே ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்தினா அதுக்கு ஒரு ஸ்டார் முத்திரை குத்திருக்கான அனுமதி. ஒரே நாட்டில் அவுத்து போட்டு ஆடுற டான்ஸ் வந்து பணக்காரனுக்கு அனுமதி, ஏழைக்கு அனுமதி இல்ல. பம்பாயில போனீங்கன்னா சொன்னா போர்டு போட்டிருப்பான், இங்க ஆந்திரா இவ்வளவு, தமிழ்நாடு இவ்வளவு, கேரளாவுக்கு ரேட் இவ்வளவு, 18 வயசுக்கு ரேட் இவ்வளவு. சிரிக்கிறது சொல்லல, இருக்கிறது சொல்றேன். நாட்டில் நடக்கிற நெசமா இருக்கு. பம்பாய்க்கு போனீங்கன்னு சொன்னா, கல்கத்தாவுக்கு போனீங்கன்னு சொன்னா, அந்த 2 மாநில 2 பெரிய நகரங்கள்லையும், இந்தியாவில் பெரிய நகரம் அந்த 2 தான். நம்ம சென்னையிலாவோட பெருசு. அந்த 2 நகரத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டா, விபச்சாரத்துக்கு சட்டப்பூர்வமா போர்டு போட்டு அதை வந்து தொழில் நடத்தலாம், தொழிலே நடத்தலாம், லைசன்ஸ் வாங்கி நடத்தலாம். அது இங்க அனுமதி இல்ல. இதை ஒரே சட்டமாக்குங்களேன் பார்ப்போம். தண்ணி அடிக்கிறது ஒரே மாதிரி எல்லா பக்கத்திலையும் தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அதுல செய்யும் முதல்ல ஒரே சட்டம் சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம், மாநிலத்துக்கு மாநிலம் வேற சட்டம். இந்த மாநிலத்தில் ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டலாம், பெங்களூர்ல ஓட்டினா பிடிச்சி உள்ள வச்சு போடுவான். ஒரே நாடுதான், ஒரே நாடுதான். தமிழ்நாட்டில் ஹெல்மெட் இல்லாம புதுக்கோட்டையில் ஓட்டினா சும்மா விட்டுருவான். நீங்க பெங்களூர்ல போய் ஓட்டினீங்கன்னா உள்ள கொண்டு வச்சிருவான். அங்க ஹெல்மெட் போடணும். ஏண்டா இவனுக்கு ஹெல்மெட் போட்டா குற்றம், அவனுக்கு மட்டும் குற்றம் இல்ல? என்ன இது? இப்படி நிறைய இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் வரியில வித்தியாசம். நான் கேட்கிறேன், இந்த பக்கத்துல பாண்டிச்சேரி இருக்குது, எல்லா பணம் முதலையும் போய் பாண்டிச்சேரியில தொழில் ஆரம்பிக்கிறான். என்னடா அந்த கேட்டா வரி விலக்கம். ஒரே நாடு தானப்பா, அதுல தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரி கூட, பாண்டிச்சேரிக்கு மட்டும் வரி கம்மி. என்ன அதுங்கிற? ஒரே மாதிரி சீரா வரி போடு பார்ப்போம். பாண்டிச்சேரியில வரி சலுகைனால எல்லா தொழிலும் அங்க போய் ஆரம்பிக்கிறான், வரி சலுகையா. அப்ப அதுல வித்தியாசம் இருக்கு. மாநிலத்துக்கு மாநிலம் அந்த பொருள்கள்ல கட்டுப்பாடு விதிக்கிறதுல இருக்கு, ரேஷன் பொருள்கள்ல வித்தியாசங்கள் இருக்குது. அதனால அதுகளை எல்லாம் ஒன்றுபடுத்துறதுக்கு எப்படி தப்புன்னு சொல்றோமோ அது மாதிரி தான் இது தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்ல போனா, இந்தியாவுடைய ஆட்சி மொழி எதுங்க? இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது? அரசியல் சாசனப்படி இந்தி மொழி. அரசியல் சாசனம்ங்கிற புஸ்தகத்தை புரட்டி பாத்தீங்கன்னா, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தின்னு எழுதி வச்சிருக்கு. இந்தி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி. ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணதுனால நேரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், ஆட்சி மொழி சட்டப்படி இந்தி தான், நீங்க விரும்பாத வரைக்கும் திணிக்க மாட்டேன். உறுதிமொழியில வண்டி ஓடிக்கிட்டு இருக்கே தவிர சட்டப்படி இந்தி தான் ஆட்சி மொழி. அப்ப இந்தி ஆட்சி மொழி கொண்டு வைப்போம், கொண்டு வர மாட்டேன். கொண்டு வந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், கலவரம் வரும், தேவையில்லாத ஒரு தனியனை இதுக்கு உண்டாக்கணும். சட்டத்தில் இருக்கிறதையே விட்டு கொடுத்திருக்கிறோம். அப்ப அதே மாதிரி தான் ஒரு மதத்தினுடைய விஷயம் தலையிட்டா தேவையில்லாம விவகாரம் வருமா வராதா? அதான் விஷயம். இதை இங்க விளங்கிக்கணும். அப்புறம் சாபானு வழக்கு விஷயமா சொன்னாங்க, ஒரு பெண்ணு வழக்கு போட்டாங்க. அதுல வந்து நீதிபதி தீர்ப்பளிச்சாரு, எதிர்த்தீங்கன்னு. நீதிபதி என்ன தீர்ப்பளிக்கலாம்? அவரு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிக்க அவருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுங்கிற தீர்ப்பளிச்சாரே, ஆனால் அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கட்டுமே, இந்து மதம் சொல்வது என்னங்கிறது அவர் தீர்மானிக்க முடியாது. இந்து மதத்தினுடைய அறிஞர்கள் தீர்மானிக்கணும். இஸ்லாம் மதம் என்ன சொல்லுது என்பதை அவர் தீர்மானிக்க. அவர் என்ன பண்றாரு? குர்ஆன் இப்படித்தான் சொல்லும், தேவையில்லாம சொன்னார். இஸ்லாத்தை பத்தி சொல்ல நீ யாரு? அது குர்ஆன்ல இல்லாத சொல்ல நீ யாருன்னு சொல்லித்தான் அங்க ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டுச்சே தவிர, இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை இஸ்லாத்தில் இருப்பதாக அவர் சொன்னார். இந்தியா சட்டத்தில் இப்படித்தான் செய்வோம்னு சொன்னா அது வேற மாதிரி எதுவும் கொண்டிருப்பாங்க. அதான் சந்திர சூட் எதிர்க்கப்பட்டதுக்கான காரணம். அதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சிவில் சட்டங்கிறது வந்து எடுத்தா பிரச்சனை உண்டாகும், நாட்டில் அமைதி கெட்டு போயிடும், நல்லிணக்கம் கெடும். அது இருக்கனால யாருக்கு எந்த கேடும் கிடையாது, அதை விளங்கிக்கணும்.